டெல்டா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு குறித்த முகாம் நடைபெற்றது. தமிழக வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் நடைபெற்ற முகாமினை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தொடங்கி வைத்தார். முகாமில் ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் முறை செயல் விளக்கம் மூலம் செய்து காண்பிக்கப்பட்டது. அதேபோல் கரையை பலப்படுத்த அண்டை போடும் இயந்திரம், கோடை புழுதி அடிப்பதற்கு ஏற்ற இயந்திரம், ஏற்கலப்பை நடவு இயந்திரம், உழவு ஊர்தி வைக்கோல் கட்டும் இயந்திரம், சிறிய அளவிலான அறுவடை இயந்திரம், நவீன மோட்டார் பொருத்தப்பட்ட பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரேயர் இயந்திரம் உள்ளிட்டவைகள் இதில் இடம்பெற்றன. இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து வேளாண்மை பொறியியல் அதிகாரிகள் அங்கு வந்த விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தனர். மேலும் விவசாயம் இல்லா காலங்களில் பயன்படுத்தாமல் இருந்த இயந்திரங்களை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்தும் அவர்கள் பயிற்சியும் அளித்தனர். முகாமில் 15க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களின் வேளாண் பயன்பாட்டிற்கான இயந்திரங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. தண்ணி இருக்கிறது பாருங்கிறப்ப நம்ம கைவண்டியோட கைவண்டி 400 கிலோ களக்கொல்லி அடிக்கிறீங்கல்ல, களக்கொல்லியோட அளவு ஒரு ஏக்கருக்கு 500 ml அடிக்கணும் சொன்னா 250 ml அடிச்சோம். விவசாயிக்கு களக்கொல்லி 1000 வைக்கிற முடியும். இப்போ நீங்க ஒரு ஏக்கர் அடிக்க ஒரு லேபர் அடிக்கணும்னு சொன்னா ஒரு அரை நாள் ஆகும் இல்லையா? இது வந்து ஒரு ஏக்கர் 10 நிமிஷம் அடிச்சு. உங்கள்கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு சொன்னா 2 மணி நேரத்தில் டோன் அடிச்சுட்டு வந்துடும். நீங்க காலைல ஒரு வேலைக்கு போவீங்க, 7 மணிக்கு